வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு ரொம்ப முக்கியமான நாள் நேற்று. எனக்கு என்னென்னா, எங்கே இருந்தோ வந்து எதுவுமே ஒரு யாருனே தெரியாத ஒரு பையனை வளர்த்து விட்டது நீங்கள் எல்லோரும் தான். உங்கள் எல்லாருக்குமே தனியாக ஏதோ ஒரு தனியாக ஒரு லஞ்ச் போடணுன்றது என்னோட ஆசை. ஸோ அதுக்காக தான் இந்த மீட்டிங். இத்தனை நாள் இவ்வளவு நாள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டீங்க என்கிட்ட. எனக்கு நான் எது பண்ணாலும் அதை நல்ல விதமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தீங்க. அதுக்கு என்றைக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே. இதுக்கு மேலும் என்னை நீங்கள் அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அவ்வளோதான், பேசுறதுக்கு எதுவும் இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாமே வெளியே பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அண்ட் அபிக்கு எல்லோரும் முன்னாடி ஃபஸ்ட் படத்துக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரி இப்பயும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ 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 சார். அடுத்த ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சார். இப்போ நடிச்சு முடிச்சிட்டேன். எடிட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. வர February மாதம் ரிலீஸ் சார் படம். படத்துக்கு பேர் இன்னும் வைக்கல. டைரக்டர் வந்து என்னோட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட கோ-டைரக்டர் மதன்னு சொல்லி அவர் தான் டைரக்ட் பண்ணார். கதை எழுதிக்கிட்டு இருக்கேன் சார். அடுத்த வருஷம் சீக்கிரமாக டைரக்ஷன் பண்ணிடுவேன். அடுத்த வருஷம் மிட்டில் டைரக்ஷன் பண்ணுறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ. எதுவுமே இல்லை சார், அப்படிலாம் இல்லை. யாருக்குன்னு சொல்ல இப்போ நான் கோச்சிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் இதாகிடுவாங்க சார். மீனாட்சி சார் நீங்கள் தான் சரிங்க. சார் இப்போதான் சண்டை போட்டு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது சார் நான் ரொம்ப அதுக்குள்ளே போகிறது இல்லை சார். நான் கதைக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிறேன். எது எனக்கு செட் ஆகுதோ, எது குடும்பத்துக்கு செட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன் சார்? இல்லை சார், இல்லை சார். நான் ஒரு ஹீரோ வச்சு தான் படம் பண்ணுறேன் சார். அடுத்த படம் தானே சொல்கிறீங்க? ஆமாம். இல்லை சார், நான் நடிக்கல சார் அதில். சார் நாங்கள் லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அது வந்து கல்யாணத்துக்கான ப்ரொபோசல். நாங்கள் ஸ்கூல்லேருந்தே எங்களுக்குள்ள லவ் தான். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்டேஜில் வந்து கல்யாண ப்ரொபோசல் தான் நான் பண்ணியிருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அது வரைக்குமே நாங்கள் ரிலேஷன்ஷிப் இருந்தோம். அடுத்த கட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கல. அந்த டைமில் தான் நான் சரி கல்யாணம் எனக்கு படம் நடந்துருச்சு. ஏன்னா நான் படம் பண்ணதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணுன்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். ஏன்னா இவங்க அது யோசிக்கல. ஏன்னா நான் நிறைய டைம் சான்ஸ் கிடச்சி ரிஜெக்ட் ஆகும்போது எல்லாமே இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் வா, ஏன்னா நான் ரொம்ப லோவாக இருக்கேன், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா படம் பண்ணிட்டு நான் என்னைக்கு என்னால் அவங்களை நல்லா பார்த்துக்க முடியும், நான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அன்றைக்கி கல்யாணம் போகணும்னு நினச்சேன். எனக்கு அந்த ஸ்டேஜில் இருந்து என் லைஃப் மாறும்னு நான் நம்பினேன். அன்றைக்கி அவங்கள்ட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் சார். அதுதான் பார்த்துட்ருக்கோம் சார், பார்த்துட்ருக்கோம். தெரியல சார், இன்னும் முடிவு பண்ணல சார். இப்போ தான் பார்த்துட்ருக்கு. எந்த கண்ட்ரிக்கா சார்? சார் எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு போகணும் சார். டூரிஸ்ட் ஃபேமிலியா நானும் அவங்க குட்டி அபி எல்லாம் சேர்ந்து போகணும்னு ஆசை. அதுதான் சார். ஏன் கண்ட்ரோலில் தான் சார் இருக்கேன். எனக்கு அப்படிலாம் இல்லை சார். எப்போவுமே ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கோம். 10th 9th நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்கோம். அதே தான் இப்போயும் கண்டினியூ ஆகும். நல்ல ஃப்ரெண்ட்லி இதுதான் இருக்கணும். கண்ட்ரோலிங்லாம் எதுவும் இல்லை. அவர் தான் வந்து சொன்னார். கண்டிப்பாக நான் தான் சொல்லியிருக்க முடியும். அவங்க எப்படி சார் சொல்லுவாங்க? லவ் ஜேர்னி அதான் ஸ்கூலில் நாங்கள் ஒன்றா படித்தோம். எனக்கு அவங்கள 6th தெரியும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிச்சது. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் ப்ரப்போஸ் பண்ணேன். நோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆமாம் சார், ஆமாம் ஸ்கூல்லேயே.
என்ன சார்? திருமண பரிசா என்ன கொடுத்தீங்க? திருமண பரிசாவா? திருமண பரிசா அவங்களுக்கு பர்சனலாக சில சில விஷயங்கள் வாங்கி கொடுத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்க ஒரு சில சில விஷயங்கள் அது மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். அதை ரொம்ப நாள் வெளியில் சொல்ல முடியாது, பட் ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் பண்ணோம், அவ்வளோதான். இல்லை சார், தெரில சார், அதெல்லாம் இன்னும் பிளான் பண்ணல சார். ப்ரொடியூசர் கொடுத்த கார்ல எங்க ஃபர்ஸ்ட் போனீங்க அது சொல்லுங்க. ப்ரொடியூசர் கொடுத்த கார்லையா? நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ரொம்ப நாளாக என்னை ஈஸியாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. நான் கூட்டியே போனதில்லை, ஏன்னா பைக் தான் வச்சுருந்தேன். பைக்கில் போனால் வெயில் அடிக்கும், இன்னொரு டைம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டே இருந்தேன். அதை ஃபஸ்ட்டாக ஈஸியாக போனோம் பைக், ஐ மீன் காரில் நாங்கள் 2 பேரும். அதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. இல்லை சார், கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. அந்த கதை முடிச்சுட்டு அதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுறது தான் பிளான். இன்னும் அதையும் தெரியல சார். ஓகே, நன்றி, வணக்கம். வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எனக்கு என்னன்னா சார், நான் டைரக்ஷன் விட மாட்டேன், கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ண தான் போகிறேன். அதுக்கு நடுவில் எனக்கு எது சூட் ஆகுதோ அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் நடிக்கலான்னு இருக்கேன் சார். அதுதான் இப்போதைக்கு பிளான். வந்திருக்கு சார், வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அதுலேருந்து சிலது கேட்டு வச்சிருக்கேன், நல்ல கதைகள் மட்டும். ஆனால் டைரக்ஷன் பண்ணுறேன் அடுத்து. தேங்க்யூ அபிஷ், நகிலா, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பயணங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு அமையணுங்கிறது எங்களுடைய சார்பில்